ஒரு மனிதர் தன் மனைவியைப் பற்றி புகார் சொல்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வந்தார். வாசலில் நின்றவருக்கு உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. அது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மனைவி உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சத்தம் போட்டு கத்தி பேசிக் கொண்டிருந்தார். வந்த மனிதர் அந்த இடத்திலேயே அதிர்ச்சியடைந்தார். நான் என் மனைவியைப் பற்றி புகார் சொல்ல வந்தேன், ஆனால் இங்கேயும் அதே நிலைதானா என்று எண்ணியபடி அவர் அமைதியாக திரும்பிச் செல்ல முயன்றார். என் வீட்டிற்கு வந்துவிட்டு எதற்கு ஒன்றும் சொல்லாமல் செல்கிறீர்கள்? நான் என் மனைவியை பத்தி புகார் கொடுக்க உங்களிடம் வந்தால் இங்கும் அதே நிலைமைதானா? என் மனைவி சில நேரங்களில் கோபமாக பேசுவாள், சில நேரங்களில் குரல் உயர்த்துவாள். அவள் என் குழந்தைகளின் தாய். அவள் என் வீட்டை பாதுகாக்கிறாள், வறுமையிலும் என்னுடன் இருக்கிறாள். எனக்காக உணவு பணிவிடை செய்கிறாள், எனக்காக பிள்ளை பெறுகிறாள். எனக்காக அவள் எத்தனையோ செய்யும் பொழுது சில குறைகளை நான் பொறுத்துக் கொள்ள மாட்டேனா? நான் அவள் குறைகளையே பார்த்தேன், அவள் நன்மைகளை எண்ணவே இல்லை. குடும்பம் என்பது வெற்றி பெற வேண்டிய போர்க்களம் அல்ல, அது பொறுமை கற்றுக்கொள்வதற்கான இடம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. உங்க ஆதரவு எங்களுக்கு மிகவும் முக்கியம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.